சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். அதுல ஒண்ணு வந்து கேப்சைஸ், இன்னொரு வந்து வெசல், அதுக்கு அடுத்தது வந்து ரீகவுண்ட், அப்புறம் எம்ப்ரேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் எத சொல்லுது? இந்த வார்த்தைகள வந்து தொடர்ந்து இப்போ கரண்ட் ஈவென்ட்ல எதனால இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு நெறைய தெரிஞ்சுக்கணும். மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு போட் ஆக்சிடென்ட்ல அ வந்த செய்திய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அ கிட்டத்தட்ட ஒரு திடீர்னு ஒரு வொர்ஸ் ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு வெதரால அந்த போட் வந்து மூழ்கியிருக்கும். மூழ்கி நெறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த தொடர்புடைய செய்திய படிக்கும்போது சில வார்த்தைகள நான் படிச்சேன். அதுல ஒண்ணு வந்து கேப்சைஸ், வர்சனிங் வெதர், வெசல், நைட்மேர், ஓவர் கவுண்ட் ஓவர் டியூன்ட், ரீகவுண்ட் அப்படின்ற வார்த்தைலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன மீனிங்? ஸோ இது என்ன மீனிங் வந்து இது சென்டென்ஸ்ல வரும்போது என்ன மாரி பொருள தருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிளாஸ பார்த்துட்டு கடைசியா இத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். என்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்சைஸ்ட். கேப்சைஸ்ட். கேப்சைஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம என்ன சொல்லணும்? the boat capsized அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கவுந்துருச்சுன்னு அர்த்தம். போட் கேப்சைசிங் அப்படின்னா கவிழ்தல்னு அர்த்தம். கேப்சைஸ்ட் அப்படின்னா இது வந்து பாஸ்ட்ல கடந்த காலத்துல ஒரு நடந்த செயலை பத்தி குறிக்குது. பாஸ்ட் டென்ஸ் வேர்டு இது. அப்போ கேப்சைஸ் அப்படின்னா கவிழ்ந்து போச்சு, கவிழ்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். கேப்சைசிங் அப்படின்னா கவிழ்தல் அர்த்தம். கேப்சைஸ்ட் அப்படின்னா கவிழ்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். பட் தி போட் கேப்சைஸ்ட் இன் த ஸ்ட்ரூம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரூம்ல புயல்ல அந்த போட் வந்து கவிழ்ந்து போச்சு. அப்போ கேப்சைஸ் அப்படின்னா கவிழ்ந்து போச்சு, கவிழ்ந்து போதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கேப்சைசிங்னா கவிழ்ந்து போதல், கேப்சைஸ்ட் அப்படின்னா கவிழ்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்கிங் அபவுட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டாக்கிங் அபவுட் யுவர் டே அப்படின்னு ஒரு டைட்டில்ல இன்னைக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சென்டென்சஸ்லாம் நிறைய பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் என்ன, அதுக்கான மீனிங் என்ன தமிழ்ல அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. 25 சென்டென்ஸ் பார்க்குறோம் டெய்லியும். இது டே 2க்கான கிளாஸு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபீலிங்ஸ் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து டே 2க்கான கிளாஸு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டுடே வாஸ் குவைட் எ ப்ரொடக்டிவ் டே. டுடே வாஸ் குவைட் எ ப்ரொடக்டிவ் டே அப்படின்னா இந்த இடத்துல குவைட் அப்படின்றது வந்து முற்றிலுமாக, முழுவதுமாக. அப்போ இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சா? ப்ரொடக்டிவ் அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நினச்சிக்கூடாது, உற்பத்தி பண்ணுறதுன்னு நினச்சிக்கூடாது. அப்போ டுடே வாஸ் எ குவைட் ப்ரொடக்டிவ் டே அப்படின்னா இன்னைக்கு நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐ ஸ்டார்டட் மை டே ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். மை டே என்னுடைய நாளை நான் அதிகாலையிலேயே இன்று தொடங்கி விட்டேன். காலையிலேயே இன்னைக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. சொல் எழுந்திரிச்சு என்னோட வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஐ ஸ்டார்டட் மை டே ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னைக்கெல்லாம் நான் அதிகாலையில் எழுந்து என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போதான் அது ஐ ஸ்டார்டட் மை டே ஏர்லி இந்த மார்னிங். அடுத்தது புஸ் ஐ ஹேட் எ பிஸி ஷெட்யூல். டுடே அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிஸிப்பா நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஹேட் வந்திருக்கு. இங்க பாருங்க, ஹேட் வந்திருக்கு. ஸோ ஐ ஹேட் எ பிஸி ஷெட்யூல் அப்படின்னா எனக்கு ஒரு பிஸியான ஷெட்யூல் இருந்துச்சு காலையில. இன்னைக்கு காலையில ஒரு பிஸியான ஷெட்யூல். ஏதோ ஒரு ஒர்க். ஷெட்யூல்லாம் அட்டவணைன்னு குடுத்துருக்காங்க. அது அட்டவணை இல்ல. ஏதோ ஒரு ஒர்க்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஷெட்யூல்னா என்ன? இந்த வேலைய இப்பப்போ செய்யணும், அந்த வேலைய அப்பப்போ செய்யணும்னு இருந்தா, அப்ப தொடர்ந்து அந்த மாரி ஏதோ ஒரு வேலைய முடிக்கணும்னு செய்யும்போது, அப்போ பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஐ ஹேட் எ பிஸி ஷெட்யூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பிஸியான டைமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே ஐ ஹேவ் எ பிஸி ஷெட்யூல் அப்படின்னா இப்ப எனக்கு இப்போ பிஸியான ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஹேடுன்னு வந்துரும்போது அப்போ பாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு வந்துரும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் ஐ மேனேஜ் டு கம்ப்ளீட் ஆல் மை டாஸ்க். ஐ மேனேஜ்ட் டு கம்ப்ளீட் ஆல் மை டாஸ்க்ஸ் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே
இன்னைக்கே நான் முடிச்சுட்டேன். ஐ மேனேஜ்ட் டு கம்ப்ளீட் ஆல் மை டாஸ்க்னா என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? என் எல்லா வேலைகளையும் முடிக்க முடிந்தது. ஐ மேனேஜ்னா நான் மேனேஜ் பண்ணேன்னு அர்த்தம். டு கம்ப்ளீட் ஆல் மை டாஸ்க் அதாவது என்னோட வேலையை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேங்களா? அடுத்தது ஐ ஃபேஸ்ட் எ ஃபியூ சேலஞ்சஸ் டுடே அப்படின்னா ஐ ஃபேஸ்ட் எ ஃபியூ சேலஞ்சஸ். ஐ ஃபேஸ்ட்னா நான் சந்திச்சேன்னு அர்த்தம். நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். எ ஃபியூ சேலஞ்சஸ். ஃபியூ அப்படின்னா ஒரு சில அப்படின்ற மீனிங்ல வருது. ஸோ அப்போ ஐ ஃபேஸ்ட் எ ஃபியூ சேலஞ்சஸ் டுடே அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு சில சவால்களை சந்திச்சேன் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது ஐ ஹேண்டில் எவ்ரிதிங் காம்லி. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பட் எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப பொறுமையா காமா அமைதியா இருந்து நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். சரிங்களா? ஐ ஃபேஸ்ட், ஐ ஹேண்டில்ட், ஐ மேனேஜ்ட் இந்த வார்த்தைலாம் பாருங்க. அடுத்தது ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே. என்னடா இன்னைக்கு கிளாஸ் போனியே, என்ன கத்துக்கிட்ட? ஏதாவது புதுசா கத்துக்கிட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, நான் புதுசா கத்துக்கிட்டேன். ஒரு சில விஷயங்கள் நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள நானு புதுசா கத்துக்கிட்டேன். இல்ல ஒண்ணு வந்து நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது ஐ ஸ்பென்ட் சம் குவாலிட்டி டைம் வித் மை ஃபேமிலி. ஐ ஸ்பென்ட்ன்னு வந்திருக்கு பாருங்க. ஸ்பென்ட்னா செலவழிச்சேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா நேரத்தை ஒதுக்கினேன் அப்படின்னு வரும். ஸ்பென்ட்னா சரிங்களா? ஸ்பென்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஃபார்ம். அதாவது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஃபார்ம் என்ன வரும்? நடந்து முடிஞ்ச செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையா வருது. ஸோ அப்போ ஐ ஸ்பென்ட் சம் குவாலிட்டி டைம் வித் மை ஃபேமிலி அப்படின்னா ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் மை ஃபேமிலி அப்படின்னா என்னோட ஃபேமிலி கூட கொஞ்சம் நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். ஐ ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம். இது இந்த குவாலிட்டின்றது கூட வேணாம். ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃபேமிலினா நான் என்னோட ஃபேமிலி கூட ஒரு சில நேரத்தை நான் செலவு பண்ணேன், செலவழிச்சேன். அவங்க கூட இருந்தேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. சரிங்களா? அடுத்தது ஐ ஃபெல்ட் எ பிட் டயர்ட் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னா நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போதான் இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். அப்போ ஃபீல் பண்ணுனேன்னு வந்திருக்கு. அதுக்கான வார்த்தை என்ன? ஃபெல்ட்ன்னு அர்த்தம். ஃபீல் அதோட பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை வந்து ஃபெல்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் வந்து ஃபெல்ட்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ஐ ஃபெல்ட் எ பிட் டயர்ட் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது. ஸோ அப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது எல்லாமே வந்து இப்போ ஐ மேனேஜ்ட், ஐ ஃபேஸ்ட், ஐ ஹேண்டில்ட், ஐ லேர்ன்ட், ஐ ஸ்பென்ட், ஐ ஃபெல்ட். இது வந்து என்ன? ஐ டுக் எ ஷார்ட் பிரேக். ஐ ஷுட் எட் ஐ டுக் எ ஷார்ட் பிரேக்னா நான் ஒரு சின்ன இடைவேளையை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஓய்வு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டுக் எ ஷார்ட் பிரேக் டு ரிலாக்ஸ் அப்படின்னா நான் ஓய்வு எடுக்க கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓய்வு நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே இன்னைய நாள் எப்படி இருந்துச்சு? ஹவ் இஸ் யுவர் டே? இல்லன்னா ஹவ் வாஸ் யுவர் டே? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளா அமையுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? 2வது வார்த்தை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேப்சைஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது மீனிங் வந்து மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சாரி மூழ்கி போச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே நைட்மேர் நைட்மேர் அப்படின்ற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்மேர் அப்படின்னா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு கனவு. டெரிஃபையிங் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆம், நம்ம நிறைய டைம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? "டேய் நான் நேத்து இன்னைக்கு காலையில தூங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா கண்டேன்? நானு தடுக்கி உழுற மாரி கனவு கண்டேன்." அப்படின்னா அந்த உழுற மாரின்னும்போது அப்போ காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு கொடுமையான கனவு வந்து சொல்லும்போது நைட்மேர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்? "ஐ ஹேட் எ நைட்மேர் தட் ஐ வாஸ் ஃபாலிங்." ஐ ஹேட் எ நைட்மேர் தட் ஐ வாஸ் ஃபாலிங். ஐ வாஸ் ஃபாலிங். அப்போ ஐ ஹேட் அ நைட்மேர் தட் ஐ வாஸ் ஃபாலிங் அப்படின்னா, எனக்கு ஒரு கொடுமையான கனவு இருந்துச்சு. அது என்னன்னா, விழுற மாரி, நானு விழுற மாரி ஒரு கனவ நான் கண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நைட்மேர்னா என்ன? கொடுமையான கனவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் உள்ள சென்டென்ஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகேவா? 25 சென்டென்சஸ் இருக்கு. 25 சென்டென்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இருங்க வரேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். 10 பார்த்துட்டோமா? இப்போ இங்க பாருங்க.
ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். ஐ ஃபோக்கஸ்ட்னு வந்திருக்குங்க பாருங்க. ஃபோக்கஸ்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து பாஸ்ட்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லும். இது வந்து ப்ரெசென்ட்ல ஒரு செயல் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும். ஃபோக்கஸ்னா ப்ரெசென்ட்ல அது வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றதுன்னு என்ன கவனிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? கவனம் செலுத்துதல், கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபோக்கஸ்னா ப்ரெசென்ட்ல, ஃபோக்கஸ்னா கவனிச்சேன்னு அர்த்தம். சரிங்களா? கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கவனம் செலுத்தினேன் அப்படின்னு அர்த்தம் ஃபோக்கஸ்னா. ஸோ அப்போ ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷை வந்து நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ப்ராக்டிஸ்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்பீக்கிங் ஃபார் சம் டைம். ஐ ஐ ப்ராக்டிஸ்ட் ஸ்பீக்கிங் ஃபார் சம் டைம் அப்படின்னா நான் சில நேரம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இதுவே இப்படி கூட சொல்லலாம். ஐ ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபார் சம் டைம்ஸ். நானும் கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் பேசுறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு ஒரு மீனிங்ல வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஐ வாட்ச்ட் அன் இங்கிலீஷ் வீடியோ டு லேர்ன் பெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஐ வாட்ச் அன் இங்கிலீஷ் வீடியோ டு லேர்ன் பெட்டர். நான் கற்றுக்கொள்ள இங்கிலீஷ் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறேன், பட் இன்னும் நான் நல்லா இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்காக நான் ஒரு இங்கிலீஷ் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ ட்ரை டு யூஸ் நியூ வெக்காபுலரி அப்படின்னா ஐ ட்ரைட்னா நான் ட்ரை பண்ணேன். டு யூஸ் நியூ வெக்காபுலரினா நான் புதிய வார்த்தைகளை பயன்படுத்த ட்ரை பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐ மேட் ஃபியூ மிஸ்டேக்ஸ் பட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் தெம். நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணினேன். ஐ மேட் ஃபியூ மிஸ்டேக்ஸ், ஒரு சில தவறுகள் செஞ்சேன். ஆனால் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சென்டென்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சின்ன சின்ன தப்பு பண்ணேன், பட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ மேட் ஃபியூ மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நான் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். பட் ஐ லேர்ன் ஃப்ரம் தெம்னா நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மீனிங்ல நமக்கு வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன? இன் த ஈவினிங் ஐ வென்ட் ஃபார் எ வாக். இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு சின்ன வாக் போனேன். மாலையில், அதான் மாலை நேரத்தில் நான் நடைப்பயிற்சி செஞ்சேன். ஐ வென்ட்னா நான் போனேன் ஃபார் எ வாக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ரெஃப்ரெஷ்ட் மை மைண்ட் பை லிசனிங் டு மியூசிக். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, நான் என்னோட மைண்டை மியூசிக் கேட்டது மூலயமா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ கம்ப்ளீட்டட் மை பெண்டிங் ஒர்க். நான் இத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணாமல் பெண்டிங் வச்சிருந்தேன்ல, அந்த வேலையை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்தது என்ன? ஐ பிளான்ட் மை டாஸ்க் ஃபார் டுமாரோ. ஐ பிளான்னா நான் நான் பிளான் பண்ணினேன்னு அர்த்தம். ஐ பிளான்ட் மை டாஸ்க் ஃபார் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு செய்ய போகிற என்னோட வேலை பற்றி எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது கடைசியாக ஐ ஃபெல் சாட்டிஸ்ஃபைட் வித் மை டே அப்படின்னா ஸோ அப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சதால நான் இன்னைக்கு திருப்தியாக உணர்ந்தேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருந்துச்சு, ஒரு திருப்திகரமான நாளாக இருந்துச்சுன்னா ஐ ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை டே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம இத்தனை டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இத்தனை டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேப்சைஸ்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நைட் மேர் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். மூணாவது வெசல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வெசல்னா நம்ம நிறைய டைம் பாத்திரம், வீட்டில் யூஸ் பண்ற கண்டெய்னர்ஸை நம்ம வெசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேங்களா? பட் இந்த வெசல் வேற என்னன்னு சொல்லுவோம்? கப்பல்னு சொல்லுவோம், இல்ல போட், ஷிப், இது எல்லாமே வெசல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்த வார்த்தை கேப்சைஸ்ட், நைட்மேர், வெசல், 3 வார்த்தை பார்த்துருக்குமா? அதுக்கு அடுத்தது இப்போ கேப்சைஸ்னா கவிழ்ந்தது அப்படின்னு அர்த்தம், மூழ்கியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே இப்போ ஒரு கப்பல் இருக்கு, அதுக்கு அப்படியே தண்ணியில மூழ்கி போச்சுன்னா கேப்சைஸ்டு. இதுவே தலைப்பு மாற்றி தலைகீழா மூழ்கி போச்சு, தடம் புரண்டு போச்சு, கவிழ்ந்து போச்சு அப்படின்னா, ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் ஓவர் டர்ன்ட் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? கேப்சைஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஓவர் டர்ன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளா, சரி, இத்தனை முக்கியமான வார்த்தைகளை பார்த்தோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் மத்திய பிரதேஷ்ல ஜபல்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஒரு சில போட் ஆக்சிடென்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய வார்த்தை. அப்போ கேப்சைஸ்ட்னா மூழ்கி போகிறது, கேப்சைஸ்ட் அப்படின்னா மூழ்கி போகிறது, ஓவர் டர்ன்ட் அப்படின்னா
டர்ன் ஆகுறது. அடுத்தது நைட்மேர் அப்படின்னா கொடுமையான ஒரு கனவுன்னு பார்த்தோம். க்ரூஸ் CRUISE க்ரூஸ் அப்படின்னா கப்பல் பயணத்தை பற்றி படகுல பயணம் பண்ணுறதையோ இல்லை கப்பல் பயணம் பண்ணுறதையோ நம்ம க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேவா? அப்போ இன்னைக்கான வார்த்தைகள் இதுதான், இன்னைக்கான கிளாஸ் இதுதான். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேற ஒரு சுச்சுவேஷனாக நம்ம இன்னொரு இது செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் இந்த 25 சென்டென்ஸையும் திரும்பி 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 ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்போ டுடே ஐ வாஸ் அ குவைட் டுடே வாஸ் அ குவைட் ப்ரொடக்டிவ் டே. டுடே வாஸ் அ டுடே வாஸ் குவைட் அ ப்ரொடக்டிவ் டே. இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சா? முற்றிலும் ஒரு நல்ல நாளாக இருந்துச்சு. அடுத்தது ஐ ஸ்டார்டட் மை டே ஏர்லி இன் த மார்னிங். ஓகே, அடுத்தது ஐ ஹேட் எ பிஸி ஷெடியூல் டுடே. ஐ ஹேட் எ பிஸி ஷெடியூல் டுடே அப்படின்னும் போது பிஸி ஷெடியூல் டுடே அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்தா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கிளாஸில் வேற ஒரு டைட்டிலில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சம்மரில் நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காமல் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். வி வில் மீட் டுமாரோ. பாய். டேக் கேர்.